கடந்த 4ஆம் தேதி தாவைக்கா தலைவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். இந்த டிசம்பர் 4 வர இயலுமா என்று கேட்டார்கள். யார் அழைச்சது விஜய் தரப்புல இருந்து? ஆதவ் அர்ஜுனா. வருகிறேன் என்றேன். தம்பியை சந்தித்தேன். தாவைக்காவில் இணைத்து கொண்டேன். இணைத்து கொள்வதற்கு முன்னால் கொஞ்சம் தயக்கம், நடுக்கம், கவலை எல்லாம் எனக்கு இருந்தது. இணைத்து கொண்டதற்கு பிறகு எனக்கு வருகிற வாழ்த்து இருக்கிறது. என்னுடைய 37 ஆண்டு கால பொது வாழ்வில் நான் இதுவரைக்கும் அனுபவிக்காததே அனுபவிக்கிறேன் இன்றைக்கு. சேர்றதுக்கு முன்னாடி ஏன் அந்த தயக்கம், நடுக்கம்லாம் ஏன் இருந்துச்சு சார்? அதுக்கு காரணம், ஒரு புதிய ஊருக்கு குடி போகும்போது ஒரு யாத்திரிகனுக்கு தயக்கம் இருக்கும்ல, அந்த தயக்கம் தான் இருந்துச்சு. அதோட நீங்கள் கடந்த முறை நமக்கு நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க, விஜய் அவர்கள் கொஞ்சம் பாஜக ஆள் மாதிரி தெரியுதுன்றது நீங்கள் சொன்னது. இந்த ஒய்பிரிவு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க பாஜக, அவர் வந்து பாஜகவை எதிர்க்கிற மாதிரிலாம் தெரியல, அந்த ஒய்பிரிவை ஏற்றுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் வச்சுருந்தீங்க. இப்போ எப்படி அவர் ஒரு திராவிட சித்தாந்தவாதியாக எந்த புள்ளியில் அவரை வந்து திராவிட சித்தாந்தவாதியாக ஏற்றுக்கிட்டீங்க? அதுக்கு காரணம் அந்த அமானுஷ்யமான துணிச்சல்மாங்களே, அதை நான் அவர்கிட்ட பார்த்து ஆச்சரியப்பட்டேன்.